ஹரஹர சங்கரா ஜெய ஜெயசங்கரா. எல்லோரும் குட் மார்னிங், காலை வணக்கம். எங்கள் மாமி என்ன சமையல் பண்ணுறான், எப்படி பண்ணுறாங்கிறத டீட்டெயிலாக சொல்லுவாள். எல்லோரும் பார்த்துக்குவோம். மிளகு குழம்பு வைக்கிறேன். மிளகு குழம்புக்கு நல்லெண்ணெய் 100 கிராம் ஊற்றி கடுகு தாளிச்சோம்னா கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு இந்த பூண்டு கொஞ்சம் போட்டிருக்கேன். இது வதங்கினோடனே இந்த அரைச்சி வச்சுருக்கேன். என்னென்னா 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி வர, 1/2 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், அந்த கருவேப்பிலை நல்லா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை. அது விட்டு புளி நினச்சி வச்சுருந்த தண்ணியை ஊற்றியே இதை அரைச்சிட்டு இதை ஊற்ற போகிறேன். இது மாதிரி கரைச்சி வச்சுக்கிண்டு நல்லா நைஸாக ஒரே ஒரு மிளகா வத்தல், ரெட் சில்லி ஒன்று, அவ்வளோதான். என்னென்னா மிளகு, ஜீரகம், துவரம்பருப்பு, கொத்தமல்லி வர, மிளகா, ஒரு ரெட் சில்லி, அதை போட்டு வறுத்துட்டு அரைச்சதை இப்போ இந்த பூண்டு வதங்கினோடனே அதில் போடுவேன். இன்னும் கொஞ்சம் வதங்க வேண்டியிருக்கு. வதங்கினோடனே அதை போடுவேன் நான். இது இதுக்கு தகுந்த மாதிரி மிக்ஸ்டு வெஜிடபிள் பொரிச்ச கூட்டு, அதாவது எல்லாம் கொஞ்சம் இருந்தது. சவுச்சவ், அவரைக்காய், கேரட் எல்லாம் இருந்தது. பாசிப்பருப்பை வேக வச்சு போட்டு இந்த காயெல்லாம் வெந்நீரில் போட்டு நல்லா வெந்நீரை கொதிக்க விட்டு போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் பாசிப்பருப்பு போட்டேன். இதுக்கு அரைச்சி விட்றதுக்கு எப்பவும் போல் ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் ஜீரகம், ஒரு ரெட் சில்லி அதை போட்டு இது கொதித்தோடனே இதுக்கு தேவையான அளவு ஒரு 1/4 டீஸ்பூன் சாம்பார் பொடி, கொஞ்சமாக உப்பு, துளியூண்டு பெருங்காயம், பேருக்கு துளியூண்டு பெருங்காயம் போட்டு நல்லா எல்லாத்தையும் வெந்ததுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி விட்டதை போட்டு பாசி பருப்பையும் போட்டு கொதிக்க விட்டு மிக்ஸ்டு வெஜிடபிள் கூட்டு ரெடி. தாளித்து கொட்டிட்டேன். தேங்காய் நல்லா கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளித்து கொட்டிட்டேன். மிக்ஸ்டு வெஜிடபிள் போட்டு விட்டுது. மிக்ஸ்டு வெஜிடபிள் பொரிச்ச கூட்டு ரெடி ஆகிடுது. ஸோ இந்த அரைச்சி வச்ச இதை இதில் ஊற்ற போகிறேன். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அரைக்கி இது கொதிக்கணும். இந்த கலவை மிளகு, ஜீரகம், கொத்தமல்லி வர, துவரம்பருப்பு, ஒரு மிளகா வத்தல், அப்புறம் புளி எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுட்டுருக்கேன். தனியாக புளியை கரைச்சி 2-3 தடவை கரைச்சி விட்டுட்டு கூட இதை அரைக்கலாம். பட் எனக்கு இது கொஞ்சம் ஈஸி மெத்தடாக இருந்தது. அதனால் புளியை நினச்சி வச்சுருந்த அந்த தண்ணியை ஊற்றி இதை அரைச்சி விட்டு கடைசியாக புளியையும் உருட்டி அதில் போட்டு அது மிளகு ஜீரகத்தோடையும் இந்த புளியும் அரைஞ்சதுக்கப்புறம் இதை எடுத்து இது பண்ணியிருக்கேன். இதுதான் நல்லா கொதிக்கணும். கொதித்து அந்த பச்சை வடையெல்லாம் போயிட்டு கருவேப்பிலையெல்லாம் ஏற்கனவே எண்ணெயில் வதக்கியாச்சு, மிளகு ஜீரகம் இது பண்ணும்போதே வறுக்கும் போதே. அதனால் ஸோ இது நல்லா கொதித்து நல்லா வரணும். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுடணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன், சேலம்பு தண்ணி. இதுக்கு தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான். இது கொதிக்கட்டும். கொஞ்சம் மீடியமாக வச்சுப்போம் கேஸை. இது கொதித்த உடனே ரெடியானோம்னா உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பாருங்க, பூண்டு மிளகு குழம்பு, மிக்ஸ்டு வெஜிடபிள் பொரிச்ச கூட்டு. கொஞ்சம் தொட்டுக்கிறதுக்கு காம்பினேஷனாக இருக்கும். ஆமாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி சமையல் பண்ணியிருக்கேன் மாமி. ஸோ அதெல்லாம் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விடாமல். தேங்க்யூ வெரி மச். பாய்.